மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். திறக்கப்படக்கூடிய ராமர் கோவிலை பத்தியும் இடிக்கப்பட்ட பாபர் மசூதியை பத்தியும் இன்னைக்கு நாடு முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சம்பவத்துடைய ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லப்பட்ட பல்பீர் சிங், அந்த பல்பீர் சிங் எதனால இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு? ஒரு மசூதியை நான் இடிச்சதுக்கு பதிலா 100 மசூதியை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு. அந்த உறுதிமொழிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரு சமூக அமைதிக்கு அது ஒரு நல்ல சாதகமாகவும் இருக்கும். பாபர் மசூதி இடிச்ச மறுநாள் அன்னைக்கு எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களிலுமே தலைப்பு செய்தி, கரசேவகர்களால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க தலைப்பு செய்தி. அந்த தலைப்பு செய்தி எல்லாத்துலயுமே ஒரு போட்டோ இருக்குது. பாபர் மசூதியோட நடு கோபுரம், அதுக்கு மேல கடப்பாறையை வச்சு இடிக்கிற மாதிரியும், அதுக்கு மேல ஓன்னு சொல்லி கத்தக்கூடிய அந்த போட்டோ தான் அன்னைக்கு இந்திய அளவுல பெரிய அளவுல ஒரு வைரலா இருந்துச்சு. அந்த போட்டோல நடு கோபுரத்தை தன்னோட கையால இடிக்கிறார்ல, அவர் தான் பல்பீர் சிங். பல்பீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் பகுதியை சேர்ந்தவர். இவருடைய அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க அப்பா பேர் வந்து தௌலத் ராம். ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு காந்தியவாதி, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பா ரொம்ப மென்மையா பழகக்கூடிய ஒரு காந்தியவாதி கொள்கையை சேர்ந்தவர் அவரு. இப்போ பல்பீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே RSS மேல ஒரு அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குது. காரணம் என்னன்னா, இவங்க பிறந்தது வந்து பானிபட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருந்து இவங்க அப்பாவுடைய ஸ்கூல் டீச்சர் வேலைக்காக பானிபட் வந்திருக்காங்க. அந்த பானிபட்ல இவங்க கிட்ட பல வகையான பாகுபாடுகள் பார்க்கப்பட்டிருந்திருக்குது. இவங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தாங்க, இவங்களுடைய ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கு, இவங்களுடைய பேச்சு என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய யாருமே இவங்க கூட ஒரு அந்யோன்யமா பழகல. அப்ப அப்பேற்பட்ட நேரத்துல இவர் RSS உடைய பயிற்சி வகுப்புக்கு போறாரு. அங்க இவர் கூட நல்ல முறையில பழகுறாங்க. எந்த ஒரு பாகுபாடுமே காட்டாம RSSல நல்ல முறையில பழகுறாங்க. அதனாலேயே இவருக்கு RSS உடைய பயிற்சி வகுப்புல கலந்துறதுக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்குது. அப்படி அந்த RSS உடைய பயிற்சி வகுப்புக்கு போகக்கூடிய நேரத்துல தான் அங்க இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா வகையான வெறுப்புகளும் இவர் மனசுல திணிக்கப்படுது. முஸ்லிம்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க, இந்த நாட்டை அவங்க நாசமாக்கினாங்க, பாபர் அவுரங்கசீப் மாதிரியான முகலாயர்கள் தான் இந்த நாட்டையும் இந்துக்களையும் அடிச்சு அவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த பயிற்சி வகுப்பு முழுக்கவே இவருக்கு இஸ்லாமிய வெறுப்பு புகுத்தப்பட்டிருக்குது. அதனாலே இவர் தொடர்ந்து என்ன செஞ்சிருக்காரு, அங்க நடத்தக்கூடிய ஷாக்கா வகுப்பு, அந்த RSS உடைய ஷாக்கா வகுப்புல தொடர்ந்து இவர் ரொம்ப ஆர்வமா பயணிச்சிருக்காரு. RSS உடைய ஷாக்கா வகுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். ஒரு கபடி விளையாட்டு விளையாண்டா கூட எதிரில் வரவன நீ விட்டாத, எதிரில் வரவன் தான் முஸ்லீமு, நம்ம நாட்டை அபகரிக்க வரான், நம்ம அவனை விடக்கூடாது, இப்படி சொல்லி தான் அங்க கபடி போட்டி நடத்தப்படும். அப்ப அப்பேற்பட்ட RSSல ஷாக்கா வகுப்புல எல்லாமே இவர் கலந்துகிட்டதால இவருக்குள்ள இஸ்லாமிய வெறுப்பு பெரிய அளவுல இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் 1992ல பாபர் மசூதி இடிக்கிறதுக்காக பல வகையில சதி வேலைகள் செய்யப்படுது. அப்ப அந்த கரசேவைக்காக ஹரியானாவில இருந்தும் சிலர் கிளம்பி போறாங்க. அந்த ஹரியானாவில இருந்து கிளம்பி போன சிலர்ல இந்த பல்பீர் சிங் ஒருத்தர். அவர் அங்க கிளம்பி போகக்கூடிய நேரத்துல சிவசேனாவில் ஒரு மெம்பராகவும் இருந்திருக்கிறாரு. அப்ப இவரு அங்க இருந்து ஹரியானாவில இருந்து அவர் அயோத்திக்கு அவர் கிளம்பி போகும்போது இவர்கிட்ட இவருடைய ஊரை சேர்ந்த RSS தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நீ வந்து போகும்போது எதையாவது ஒன்று சாதிச்சுட்டு தான் நீ திரும்பி வரணும், நீ அவங்க சும்மா போயிடக்கூடாது, உன்னோட பங்களிப்பு அங்கே பெரிய அளவில் இருக்கணும், நீ பெருசாக ஏதாவது சாதிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோட ஒரு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அங்கே பாபர் மசூதிக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க போனதுக்கு அப்புறம் அங்கே பல வகையான வெறுப்பு பேச்சுகள், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி மாதிரியான பல இந்துத்துவத்துடைய முக்கியமான தலைவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் பாபர் மசூதிக்கு எதிராகவும் பெரிய அளவில் அவங்க பேசக்கூடிய பேச்சுகள் இவங்களுக்கு பெரிய அளவு இன்னமும் மூலச்செலவை இவங்களுக்கு அதிகமாகுது. இன்னமும் வெறுப்பு அதிகமாகி கிட்டத்தட்ட அன்னைக்கு இவங்களுடைய மனநிலை ஒரு மிருகம் மாதிரி அன்னைக்கு இருந்திருக்குது. அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் பாபர் மசூதியை நோக்கி அதை இடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்பும் போது இவங்க ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப வேகமா அந்த மசூதி இடிக்கிறதுக்காக வேகமா போயிருக்கிறாங்க. அப்படி வேகமா ஓடினவங்கள முதல்ல போனவங்க தான் பாபர் மசூதியோட நடுகோபுரத்து மேல இடிச்சாங்க. அந்த கோபுரத்தை போய் முழு கோபத்தையும் முழு வெறுப்பையும் காட்டி அந்த கோபுரத்தை இடிச்சாங்கல்ல, அந்த இடிச்சதுல இந்த பல்பீர் சிங் முக்கியமான ஒரு நபர். பல்பீர் சிங், இவருடைய நண்பர் யோகேந்தர் பால் சிங், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த நடுகோபுரத்தை இடிச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்லி பெரிய ஒரு ஆட்டம் போட்டாங்க. இப்போ மசூதியை இடிச்சு முடிச்சாச்சு, வெறுப்பு தீர தீர அந்த மசூதியை இடிச்சு முடிச்சாச்சு, இடிச்சு சுக்குநூறு ஆக்கி முடிச்சாச்சு. அதோட அவங்க வெறுப்பு அடங்கல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அங்க மசூதியில் இடிக்கப்பட்ட செங்கல்கள் இருக்குல்ல, அந்த கல்லுகள்ல சில கல்லுங்களை பொறுக்கிக்கிட்டு வந்து இவங்களுடைய ஹரியானா பானிபட்ல அந்த கல்லுங்களை வந்து கூப்பி போடுறாங்க, இந்த இடத்துல போடுறாங்க.
போட்டுட்டு ஊர்ல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் நீங்க மசூதி இடிப்புல நீங்க கலந்துக்கலையோ இந்த இடிக்கப்பட்ட இந்த செங்கல்ல வந்து நீங்க வந்து சிறுநீர் கழிக்கணும், நீங்க இங்க வந்து யூரின் போகணும், அப்ப நீங்க அதை இடிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பல பேர் அந்த இடிக்கப்பட்ட அந்த செங்கல்ல வந்து சிறுநீர் கழிச்சிருக்காங்க. நான் வந்து அவங்களோட வெறும் வீட்டுல யூரின் வந்தா கூட இங்க வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மனநிலையில இருந்திருக்காங்க. இப்ப இவங்க செஞ்சுட்டு நடுக்கோபுரத்தை இடிச்சு வந்திருக்கிறதால பானிபட்ல ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கப்பட்டிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய RSS, சிவசேனா, விஸ்வ இந்து பரிஷத் இவங்களுக்கு மத்தியில பல்பீர் சிங் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பார்க்கப்பட்டு பெரிய வரவேற்பு, மேலதாளத்தோட மாலை போட்டு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. இதே வரவேற்போட பல்பீர் சிங் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா நடந்த சம்பவமே வேற. பல்பீர் சிங்குடைய அப்பா தௌலத் ராம் வந்து அங்க வாசல்லே நின்றுட்டாரு. நீ என் வீட்டுக்குள்ள நுழையாத, இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேடா பாவி, இந்த நாட்டோட இறையாண்மையை இடிச்சு நாசமாகிட்டு வந்திருக்கேடா, எனக்கு எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க, நாளைக்கு இப்ப எந்த முகத்தோட நான் அவன்கிட்ட போய் அவங்க முகத்துல போய் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கடுமையா அவனை கேள்வி கேட்கிறாரு. பல்பீர் சிங்க கடுமையான கேள்விகள் கேட்கிறாரு. இப்படி நாசப்படுத்தி வேண்டிய நாட்டுல நாளைக்கு நடக்கக்கூடிய பெரிய கலவரத்துக்கு நீதாண்டா முக்கியமான காரணமான வேலை செஞ்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லி அப்பா அவரை கடுமையா திட்டி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது, ஒன்னு இந்த வீட்டுக்குள்ள நீ வர்றனா ஒன்னு நீ இருந்துக்கோ, நான் வெளியில போறேன், இல்ல நான் இருக்கிறதுனா நீ வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரே அந்த காந்தியவாதி மனநிலையில இருக்கிறதால அவ்வளோ மகன்கிட்ட, ரொம்ப பாசமா இருந்த மகன்கிட்ட அவ்வளோ துணிச்சலா அவர் பேசினாரு. அதோட வேற வழி இல்லாம பல்பீர் சிங் வீட்டை விட்டுட்டு கிளம்பி தனியா வந்துடுறாரு. இவருக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் ஆயிருக்கு. என்னடா இது, நம்ம அப்பா இவ்வளவு பாசமான ஒரு மனுஷனாச்சு, நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, அவரே நம்மளை வீட்டை விட்டு தடுத்திருக்கிறாரு, அப்ப நம்ம ரொம்ப பாவமான காரியம் தான் செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி இவர் மனசுல அந்த நேரம் தான் உறுத்த ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கடுத்து மசூதி இடிக்கப்பட்டது தொடர்ந்து நாடு முழுக்க கலவரங்கள் நடக்குது. நடத்தப்பட்ட ஒட்டுமொத்த கலவரத்துல 2000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இப்ப இந்த கொல்லப்பட்ட செய்தி, நாடு முழுக்க நடக்கக்கூடிய கலவர செய்தி எல்லாமே பல்பீர் சிங்கோட பார்வைக்கு வரும்போது இவருக்கு இன்னமும் மன அழுத்தம் பெருசாகுது. நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, ஒரு மசூதி இடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு இத்தனை உயிர்கள் கொல்லப்படுறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேனே, நான் ஒரு முக்கிய காரணமா அதை இடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகமாய் அப்பா பாசமா இருந்த அப்பா திறத்திட்டாரு, இங்க மக்கள் கொல்லப்படுறாங்க, இதுக்கெல்லாம் நான் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு சொல்லி மன அழுத்தம் இவருக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்குது. இந்த மன அழுத்தம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, இவர் வீட்டுல இருப்பாரு, ரோட்ல யாராவது சத்தமா பேசிட்டு போனாலே ஐயோ முஸ்லிம்கள் நம்மளை வந்து கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடிய ஒரு மனநிலை. ரோட்ல நடந்து போகும்போது யாராவது தாடி வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஐயோ எதிரில் மசூதி ஒரு பாய் வரானே நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பய உணர்வு இவருக்குள்ள அதிக அளவுல ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. அதோட இவர் நண்பர் யோகேந்திர பால்கி சிங் கிட்ட இந்த விஷயத்தை போய் சொன்னோன்னே அவருமே நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோம், நம்ம என்ன செய்வோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மசூதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய முல்லா கிட்ட நம்ம மன்னிப்பு கட்டுருவோம், பள்ளி இமாம் கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மனசு கேட்க முடியாம அந்த பள்ளிக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியோட இமாம் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க, நாங்க தான் நடுகோபுரத்தை இடிச்சோங்க, எங்களை மன்னிச்சிருங்க முல்லா அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மௌலானா கலீம் சித்திகி, வடக்குல மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி செஞ்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலிம், அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை போய் சொல்லும் போது அப்போ அவங்க மௌலானா கலீம் சித்திகி சொன்ன வார்த்தை என்னன்னா, எப்பா நீங்க இடிச்சது என்னோட வீடு கிடையாது, நீங்க ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அது என்னோட வீடு கிடையாது, நீங்க இடிச்சது அது இறைவனோட வீடு, அதனால நீங்க இறைவன்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும், இறைவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பல்பீர் சிங் சொல்லியிருக்கிறாரு, இல்ல முல்லா எங்களுக்கு அரபு மொழிலாம் தெரியாது, நாங்க எப்படி இறைவன்ட்ட நான் பேசுறது அப்படின்னு. அப்பதான் அந்த மௌலானா சொன்னாங்க, இறைவனுக்கு எல்லா மொழியும் தெரியுப்பா, உனக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியை நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு அந்த மௌலானா அந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரு, பெரிய அழுது ஒரு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரு, இறைவா எங்களை மன்னிச்சிரு அல்லா, எங்களை மன்னிச்சிரு, இவங்கள தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, இவங்களுக்கு நாங்க இந்த இஸ்லாத்தை பத்தி நாங்க சொல்லாம விட்டுட்டோம், இஸ்லாம் அடுத்த மேல வெறுப்ப காட்டலப்பா, ரொம்ப நட்பா பழக சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாத்தோட அடிப்படை தத்துவங்களை நாங்க இவங்கள்ட்ட சொல்லாம விட்டுட்டோம், அப்படி நாங்க சொல்லாம விட்டதாலதான் இவன் இஸ்லாத்து மேல இவ்வளவு ஒரு வெறுப்போட வர்றது காரணம், அதனால இதுல முக்கிய குற்றவாளிகள் நாங்க தான், எங்களை நீ மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரார்த்தனை செய்யறாரு. இந்த பிரார்த்தனை பல்பீர் சிங் மனசுல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குது. என்னடா நம்ம இவங்க மசூதி இடிச்சிருக்கோம், இவங்க நமக்காக இவங்க பிரார்த்தனை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தோட வெளிப்பாடா ஒரு குரானை கேட்கிறாரு, குரான் கொடுங்க, நான் குரான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி குரானை வாங்கி படிக்கிறாரு. அந்த குரான்ல தான் இறைவனை ஒரே இறைவனை தான் வணங்கப்படணும், வணங்கக்கூடிய நம்ம படைச்ச இறைவனை தான் வணங்கணுமே தவிர படைக்கப்பட்ட எந்த பொருட்களையும் நம்ம வணங்கக்கூடாது, எந்த ஒரு மூட நம்பிக்கையிலுமே மூளையை அடக வைக்க கூடாது, பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படணும், ஒவ்வொரு மனுஷனையும் ரொம்ப மனிதநேயத்தோட அன்பா அணுகணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு குரான்ல படிக்கிறாரு.
படிச்சு முட்டன ஒரு கட்டத்துக்கு மேல நான் இஸ்லாத்தை தான் ஏத்துக்க போறேன், இதுதான் நான் செய்யக்கூடிய நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரே தீர்வுனா இவ்வளவு நேர்வழியா இருக்கக்கூடிய இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிறதா அதுக்கு ஒரே தீர்வுன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து அப்பதான் 1993 ஜூலை 11 அன்னைக்கு அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தன்னுடைய பல்பீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பேரை முகமது ஆமீர் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் மாத்துறாரு. நண்பர் யோகேந்திர பாலும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. யோகேந்திர பால் அவருடைய பேரை முகமது உமர் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை அவர் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மௌலானா கலீம் சித்திகி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் தேவை அப்படிங்கிறதுக்காக, இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான மனநிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க 4 மாசம் தப்லீக் ஜமாத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 4 மாசம் தப்லீக் ஜமாத்துக்கு மௌலானா அவருடைய சொந்த காசை கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. இந்தாங்க உங்க பயண செலவுக்கு இதை வச்சுக்கோங்க சொல்லி சொந்த காசை கொடுத்து தப்லீக் ஜமாத்துக்கு அனுப்பி வச்சாரு. அங்க இருக்கக்கூடிய ரொம்ப மென்மையான ஒரு வாழ்க்கை, ரொம்ப அமைதியான வாழ்க்கை, யாருக்குமே எந்த தீங்குமே செய்யக்கூடாது, எல்லாமே நம்ம அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாழ்வியல் தத்துவத்தை அந்த இடத்துல அவர் கத்துக்கிட்டதால அப்போ இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, ஒரு பள்ளிவாசலை இடிச்சு நம்ம பெரிய பாவம் செஞ்சிட்டோம், கண்டிப்பா அதை ஈடு செய்ய முடியாது. அதனால நான் இடிச்ச ஒரு மசூதிக்கு பதிலா நான் என் சாவறதுக்குள்ள 100 மசூதியை நான் கட்டுவேன். 100 மசூதியை ஒன்னு புதுசா மசூதியை கட்டுவேன், இல்ல யூஸே இல்லாம பாழடைஞ்சு போயிருக்கக்கூடிய அது மாதிரியான மசூதிகளை புனர்நிர்மாணம் செஞ்சு அந்த மசூதியை திரும்ப மீட்டெடுத்து என் வாழ்க்கையில ஒரு 100 மசூதியாச்சும் நான் உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. இந்த அளவுக்கு பல்பீர் சிங் முகமது ஆமீரா மாறினோன்னு ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கையை அவர் உணர்றாரு. எனக்கு கிடைச்ச இந்த அமைதி எல்லாருக்குமே இந்த அமைதி கிடைக்கணும். ஏன்னா எவ்வளவுதான் வெறுப்பு மனநிலையில இருப்பாங்க, அங்க நம்ம பயிற்சி எடுத்த காலம் எல்லாமே ஒரு வெறுப்பு மனநிலையில ஒரு மிருக மாதிரில என்ன மாத்தி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் அங்க இருப்பான், அவனுக்கெல்லாம் நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு RSS சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத்து, சிவசேனா, பஜ்ரங் தள் சொல்லி எல்லா சங்கி சித்தாந்தங்கள்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தேடி தேடி போய் சந்திக்கிறாரு. தேடி தேடி போய் சந்திச்சு நம்ம ஏன் வெறுப்பை காட்டணும், வாழ்றது கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதுல அன்பா வாழ்வோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா சந்திச்சு ஒரு அழைப்பு பணி செய்யறாரு. அப்படி அவருடைய அழைப்பு பணியை பத்தி அவரு முகமது ஆமீரே ஒரு இடத்துல குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்றேன். ஒரு தடவை வந்து இப்படி ஒவ்வொரு இந்துத்துவ தலைவர்களா போய் சந்திக்கும் போது ஒரு சிவசேனாவுடைய ஆபீஸ் அந்த இடத்துல இருந்திருக்குது. சரி இவரை சந்திச்சு இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி உள்ள போகும்போது அங்க பர்மிஷன் கேட்கிறாரு. வாட்ச்மேன் உள்ள விட மாட்டாரு. ஏன்னா இவர் நல்ல பெரிய ஜுப்பா பெரிய தாடிலாம் வச்சுட்டாரு. அப்போ உங்களெல்லாம் உள்ள விட முடியாது, சிவசேனா ஆபீஸ் நீங்களாம் உள்ள விட முடியாதுன்னு சொல்லி வாட்ச்மேனுக்கும் இவருக்கும் பெரிய ஒரு கருத்து வேறுபாடு நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த சம்பவத்தை இவர் வாசல்ல வாட்ச்மேன் பேசிட்டு பார்த்து மேல இருந்து சிவசேனா தலைவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவங்க வாட்ச்மேனுக்கு போன் அடிச்சு என்ன மேட்ரு அப்படின்னு, இல்ல உங்களை பார்க்கணுமா, அவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்னு. சரி அவர் மேல வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி சிவசேனா தலைவர் வர சொல்றாரு. இப்போ இவர் மேல போய் உள்ள முகமது ஆமீர் போய் உள்ள போய் நுழைஞ்ச உடனே அந்த சிவசேனா தலைவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, முல்லா, ஏன்னா இவர் நல்ல ஜுப்பா தாடியோட இருக்கிறதால இவர் ஒரு ஆலிம் நினைச்சுக்கிட்டாரு. முல்லா நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க முல்லா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ உடனே முகமது ஆமீர் அவருக்கு பதில் சொல்றாரு, நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னா அப்ப நீங்க தப்பான இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி நின்றோன்னே அதுக்கடுத்து தான் இவரை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி சிவசேனால ஒரு மெம்பரா இருந்தவன், பயங்கரமான கடுமையான சங்கியா வாழ்ந்தவன் நானே அப்படின்னு சொல்லி இவரை பத்தின அறிமுகம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேட்கிறாரு. அதோட உட்கார வச்சு ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ இவங்களை பத்தி நான் அதுக்கு முன்னாடி சிவசேனால இருந்தேன், பாபர் மசூதி இடிச்சேன், இவருடைய வரலாறு எல்லாமே சொல்லி முடிச்சு எதுக்கு நம்ம ஒரு இவ்வளவு பேர் வெறுப்போட வாழணும், அடுத்த மதத்துக்கு மேல ஏன் வெறுப்போட வாழணும், வாழ்றது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கக்கூடிய வாழ்க்கையா வாழலாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மென்மையான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்போ அந்த சிவசேனா தலைவர் சேர்க்கிறாரு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், எதனால நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சரி இவருக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சிலை ஒன்று இருந்திருக்கு, ஒரு சின்ன சிலை இருந்திருக்குது. அப்போ அந்த சிலையை கேட்கும்போது இந்த சிலை என்னங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு, முகமது ஆமீர் கேட்கிறாரு, அந்த சிலை என்ன சிலை அப்படின்னு கேட்கும்போது அது நான் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் முகமது ஆமீர் டக்குன்னு என்ன செஞ்சிருக்காரு, இவரோட பாக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்து இந்த பாருங்க இந்த பேனாவை நான் காசு கொடுத்து வாங்கினேன், இதுக்கு நான் ஓனர், அந்த சிலையை நீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க, அதுக்கு நீங்க ஓனர், நீங்க ஓனரா இருக்கக்கூடிய ஒரு பொருள், உங்களுக்கு நீங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருள் எப்படி உங்களுடைய இறைவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி கேட்டனா அவருக்கு பதில் சொல்ல முடியல, என்ன பேசுறதுனே புரியல. அதோட ஒரு தொடர்ந்து பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசி நம்ம வாழ்க்கை ஒரு அன்பான வாழ்க்கையா வாழணும், படைத்த இறைவனை மட்டும் வணங்கி மக்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையா வாழணும் சொல்லி இப்படி தொடர்ந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இப்படி பேச்சுவார்த்தை முடிச்சுன்னா என்னோட 5 நிமிஷம் நேரம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது அப்படின்னு அந்த சிவசேனா தலைவர் பல மற்ற மதங்களுக்கு மேல வெறுப்போட மனநிலையில் இருந்த அந்த நபர் போகும்போது இவரை கட்டி பிடிச்சிருக்காரு. ரொம்ப கட்டி பிடிச்சி உங்களை பார்த்து பேசின ரொம்ப சந்தோஷம் சொல்லி இவரு கட்டி பிடிச்சது இல்லாம
உள்ள விட மாட்டார்ல வாட்ச்மேன், அவரும் ஒரு ஓரத்துல நின்று இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில் அந்த வாட்ச்மேனை அவரை கட்டி பிடிச்சி வழி அனுப்பின இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதிரி இவர் பாபர் மசூதி இடிச்ச அந்த சம்பவம், அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சம்பவம், இது மாதிரி இந்த சிவசேனா தலைவரை சந்திச்ச சம்பவம்லாம் அவர் நேரடியா பேசும்போதே நம்ம நேர்ல போய் கேட்டோம். அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருந்தாரு. சென்னை அமைஞ்சகரை பள்ளிவாசல்ல பேராசிரியர் பெரியார்தாசன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போயிருந்தோம். அப்பந்தான் இவரு பல்பீர் சிங் முகமது ஆமீர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து நான் எதனால இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முழு வாழ்க்கையுமே சொன்னாரு. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது இன்னைக்கு டி நகர் உஸ்மான் ரோடு பள்ளியில இமாமா இருக்கக்கூடிய மௌலானா இத்ரிஸ் காஷிஃபி அவங்க தான் என்ன கூப்பிட்டு போனாங்க. அங்க போய் ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டோம். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு கூட சேர்ந்து முகமது ஆமீர் கூடயே சேர்ந்து அன்னைக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அருமையான பேச்சு அவருடைய பேச்சு. கடைசியா பார்த்தோம்னா ஒரு மசூதி இடிச்சதுக்கு பதிலா நான் 100 மசூதி கட்டுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஏத்துக்கிட்டார்ல, அந்த உறுதிமொழியோட வெளிப்பாடா கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட மசூதிகளை கட்டி முடிச்சிட்டாரு. இப்படி அவர் தொடர்ந்து மசூதி கட்டக்கூடிய இந்த வேலைகளை ஈடுபட்டு இருக்கும்போது கடைசியா ஹைதராபாத்ல ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை மீட்டு பள்ளிவாசலை புதுசா கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில ஈடுபட்டு இருந்தாரு. இவருடைய ஒரு பழக்கம் என்னன்னா, எங்க ஒரு பள்ளிவாசல் கட்ட போறாரோ அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதே ஊர்ல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பிடிச்சி தங்குறது இவரோட வழக்கம். அந்த மாதிரி ஹைதராபாத்ல அந்த பள்ளிவாசலோட கட்டுமான பணிக்காக அங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இறைவனோட நாட்டப்படி அவருடைய ரூம்லயே அவர் இறந்துட்டாரு. ஒரு பள்ளிவாசல்ல இடிச்சு முழு வெறுப்போட தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச ஒரு நபர் அதே பள்ளிவாசல திரும்பவும் கட்டக்கூடிய ஒரு பணியில, ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு பணியில தன்னோட உயிர் அந்த நிலையிலே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குது. அப்ப மொத்தத்துல அவ்வளவு ஒரு எல்லாரும் மேல வெறுப்பு கொண்ட ஒரு மனுஷன் கடைசியில சிறந்த மனுஷனா ஒரு மாமனிதரா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சாரு பாருங்க பல்பீர் சிங். அவருடைய வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு பாடம். ஏன்னா இன்னைக்கு இந்த வெறுப்பு வச்சு மட்டும்தான் இன்னைக்கு பெரிய அளவுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மதத்து மேல வெறுப்பு. இந்த திறக்கக்கூடிய ராமர் கோயில் விஷயத்துல கூட முஸ்லீம் பேர்ல போலியான லெட்டர் அனுப்பி, முஸ்லீம் பேர்ல போலியான மெயில் அனுப்பி முஸ்லீம்கள் வந்து ராமர் கோயிலுக்கு பாம் வைக்க போறாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு அடுத்த மதத்துக்கு மேல வெறுப்பு விதைச்சு சங்கிகள் இப்பேற்பட்ட ஒரு கேவலமான அரசியல் செய்யறாங்க தெரியுமா? அந்த ஒவ்வொரு சங்கிகளுக்குமே இவருடைய வாழ்க்கையில பெரிய பாடம் இருக்குது. ஏன்டா எங்கடா நம்ம போறோம், வாழ்றது கொஞ்ச நாள் வாழ்க்கை, செத்து போயிட்டோம்னா நம்மளோட பேர் பணம், எப்போ சாவெடுக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்பானே தவிர வேற நம்ம பேரை சொல்லி கூட மாட்டான். செத்து போயிட்டா உனக்கு பேர் பணம். அப்ப அந்த வாழக்கூடிய வாழ்க்கைய அடுத்த மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய அன்புக்கான ஒரு வாழ்க்கையா வாழணும் அப்படிங்கிறதுல பல்பீர் சிங் முகமது ஆமீரோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாடம் இருக்கு. அந்த பாடத்தை இந்த நேரத்தில் பேசுறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.